பிதாமகன் அண்ணாச்சி கரிக்கோல்ராஜ் அவர்களே மற்றும் விழாவிலே கலந்து கொண்டு சிறப்பிக்க வந்திருக்கின்ற சென்னையிலிருந்து வந்திருக்கின்ற அண்ணாச்சி மாரிமுத்து அண்ணாச்சி அவர்களே, ஏவிஎஸ் மாரிமுத்து அண்ணாச்சி அவர்களே மற்றும் மணலிலிருந்து வந்திருக்கின்ற அண்ணாச்சி தங்கம் அவர்களே மற்றும் சங்கத்தின் நாலாம் மகாஜன சங்கத்தினுடைய பொருளாளர் அண்ணாச்சி ஏசிசி பாண்டியன் அவர்களே மற்றும் இச்சங்கத்தினுடைய தலைவர் அண்ணன் ரவிக்குமார் அவர்களே, செயலாளர் ராஜகோபாலன் அவர்களே, பொருளாளர் சிவசங்கர் அவர்களே, துணைத் தலைவர் பரமசிவம் அவர்களே தம்முடைய சமுதாயத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இந்த உலக வரைபடமே 45,000 கிலோமீட்டர் தான். ஆனால் அண்ணாச்சி கரிக்கோல்ராஜ் அவர்கள் 30 லட்சம் கிலோமீட்டர்கள் சென்று இந்த தியாகத்தை செய்திருக்கிறார்கள் என்றால் தன்னுடைய வாழ்நாளுக்கு பெருநபருக்கு இல்லை, அரை நூற்றாண்டுக்கு மேலாக இந்த சமுதாயத்துக்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார். இன்னும் சொல்ல வேண்டும், தெளிவாக சொல்ல வேண்டும் என்றால் தமிழ்நாட்டில் இருக்கிற அரசியல்வாதிகள் யாருமே 30 லட்சம் கிலோமீட்டருக்கு மேல் தாண்டி இருக்க மாட்டார்கள். அண்ணாச்சி அவர்கள் தன் வாழ்நாளை உருக்கமாக தன்னுடைய மக்களுக்காக அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிறார். அவருக்காக பெருங்கைத்தட்டலுடன் இன்னும் இன்னுமாய் சமுதாய மக்கள் பெருந்தொன்று ஆற்றும்படியாக உங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்குமாறு அன்புடன் கேட்டுக் கொள்கிறோம். உலக புரட்சியாளன் சேகுவாரை சொன்னது போல விதையை விதைத்துக் கொண்டிருந்தீர்கள், விளைந்தால் உரம் மரம், இல்லாவிட்டால் உரம். நாம் எல்லோரும் ஒரு கடலில் அலைவாய்கின்ற அலைகள், நாம் ஒரு மரத்தில் பூத்திருக்கின்ற பூக்கள், நாம் ஒரு மரத்தில் இருக்கின்ற கிளைகள் என்று சொல்வார். அருமை சமுதாய பெரியோர்களே, தாய்மார்களே, தலவாம்பாளையம் ஊருக்கு வருவதற்கு வாய்ப்பினை எனக்கு ஏற்படுத்தி தந்த நமது மகாஜன சங்கத்தின் பொதுச் செயலாளர் அருமைக்குரிய அண்ணாச்சி கரிக்கோல்ராஜ் அண்ணாச்சி அவர்களுக்கும் அருமை சகோதரர் செந்தில்குமார் அவர்களுக்கும் உள்ளபடியே நான் முதலில் எனது வணக்கத்தை தெரிவித்து மகிழ்கின்றேன். நாங்கள் எல்லாம் சென்னையும்
மதுரையும் மதுரை சார்ந்த பகுதிக்கு மட்டுமே இதுவரை என் வாழ்நாளில் நான் சென்றிருக்கின்றேன். முதலாக கொங்கு நாட்டிற்கு, கொங்கு சொந்தங்களை பார்ப்பதற்கு இந்த வாய்ப்பினை கிடைத்தது உள்ளபடியே நான் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாக்கியமாகவே நான் கருதுகிறேன். எப்படின்னா, நீங்க ஒரு புது சொந்தம் கிடைத்தது மாதிரி உண்மையிலே வரும்போதெல்லாம் நான் இந்த தகவலை கேட்டுக்கொண்டே வந்தேன். ஒவ்வொரு ஊரிலும் நம்மவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள் சொல்லிக்கொண்டே வந்தது எனக்கு வியப்பாக இருந்தது. திருச்செங்கோடில் மட்டும் 1,00,000 பேர் நாம் இருக்கின்றோம் என்று சொன்னார்கள். ஆக யார் வர வேண்டும் என்று முடிவு பண்ணக்கூடிய சக்தி நம்மளிடம் இருந்தும் அந்த சக்தி முழுமையாக ஏன் வெளிப்படவில்லை என்ற ஆதங்கத்தை எல்லாம் நினைத்து கொண்டு வரும்போதுதான் அருமை சகோதரர் செந்தில்குமார் சொல்லுகிறார், இந்த பகுதியில் 100 சங்கங்கள் இருக்கின்றது என்று. நீங்கள் நினைத்து பாருங்கள், சென்னையிலே கிட்டத்தட்ட 200 சங்கங்கள் இருக்கின்றன. வட்டார சங்கங்கள், ஊர் சங்கங்கள் என்று சென்னை மாநகர் முழுவதும் 200 சங்கங்கள் இருக்கின்றன. எண்ணற்ற அரசியல் கட்சியிலும் அவர்கள் இருப்பார்கள். அரசியல் கட்சியை நடத்துகின்ற தலைவர்களும் நம்மோடு இருப்பார்கள். நம்மிலே நாடார் அமைப்பு என்று வைத்துக் கொண்டு ஒவ்வொரு அரசியல் கட்சியும் சார்ந்து இருப்பவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் எல்லாருக்குள்ளுமே சென்னைக்குள் ஒரு ஏக்கம் இருந்தது. உறவின் முறைகளாக ஒன்றிணைவது எப்படி என்று ஒவ்வொருத்தருக்கும் கருத்து இருந்தது. எல்லா சங்கமும் நல்ல முறையில் வருமானத்திற்கு வழிவகை செய்திருக்கிறார்கள். பள்ளிக்கூடம் நடத்துகிறார்கள், திருமண மண்டபங்கள் வைத்திருக்கிறார்கள், கட்டடங்கள், கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் நிறைய வைத்திருக்காங்க. நிறைய வருமானங்களுக்கெல்லாம் வழி தேடி விட்டார்கள். ஆனாலும் அவங்களுக்குள் நாம் அனைவரும் ஒன்றாக எப்படி இணைவது என்று வருகின்ற பொழுது, ஒன்றாக இணைய வேண்டும் என்றால் நம்மிடம் இருக்கக்கூடிய ஒரே ஆயுதம் நாடார் மகாஜன சங்கம் தான். இந்த சங்கம் தான் நேரடியாக எந்த அரசியலிலும் ஈடுபடாது, எந்த கட்சி கொடி போன்று ஒரு கொடியை தராது. ஒரு தனித்தலைவருக்கு பின்னால் சென்று நீங்கள் அவரை நம்பி ஏமாந்து விட போவதில்லை. ஏனால் நம்மளை வழிநடத்துகின்ற நமது பொதுச் செயலாளர் அவர்களுக்கு தீர்க்கமான சிந்தனை உண்டு. அவர் ஒருவேளை விருதுநகரில் பிறந்ததனால் பெருந்தலைவனுடைய எண்ணங்கள் அவருக்குள் ஆழ பொதிந்து விட்டது. கல்வியில் முன்னேற்றம், பொருளாதாரத்தில் முன்னேற்றம், விழிப்புணர்வு, நம் மகளிர்கள் முன்னேறி செல்ல வேண்டும் என்ற அக்கறையில் பல்வேறு திட்டங்கள், கிட்டத்தட்ட 25,000 மகளிர்களை தமிழ்நாடு முழுவதும் ஒருங்கிணைத்து மகளிர் மன்றங்களை ஏற்படுத்தி அவர்களுக்குள்ளாகவே பொருளாதார ரீதியாகவும் தன்னம்பிக்கையாகவும் முன்னேறுகின்ற வகையில் அவர்களுக்கு என்று ஒரு அமைப்பு, அதனை போன்று பாண்டியனார் தொழிற்சங்கம் என்று அமைப்பு சாரா தொழிலாளர்களுக்கு, நீங்க பெரிய பெரிய கம்பெனியில வேலை செய்யறவங்களுக்கு தான் PF இருக்கு, ESI இருக்கும், அதனால அவங்களுக்கு நன்மை இருக்கும். சிறு சிறு கடைகளில் வியாபாரம் செய்கின்றவர்கள், வேலை செய்கின்றவர்களுக்கு என்று ஒரு அமைப்பை அரசாங்க ரீதியாக அங்கீகரிக்கப்பட்ட தொழிற்சங்கம் போல பாண்டியனார் தொழிற்சங்கத்தை ஏற்படுத்தி அதில் கிட்டத்தட்ட 20,000 பேரை அதில் இணைத்து அதை ஒரு அமைப்பாக கொண்டு செல்வது, யுவகேந்திரா என்ற ஒரு இளைஞர்களுக்கான அமைப்பை ஏற்படுத்தி அதிலும் பல்வேறு இளைஞர்களை பங்கெடுக்க வைத்தது. அந்த இளைஞர்களுக்கு என்ன செய்ய வேண்டும் என்ற சிந்தனை வந்த பொழுது ஆரோக்கிய பால் அதிபர் மரியாதைக்குரிய சந்திரமோகன் நாச்சினுடைய தந்தையார் ராஜா KSP கணேசன் அவர்களுடைய பெயரிலே ஒரு அரசு பணிக்கான ஒரு அகாடமியை மதுரையிலே நிறுவி VOவிலிருந்து குரூப் 4 குரூப் 2 குரூப் 1 என்று IAS IPS என்று எதை படிக்க அந்த பிள்ளைகள் விரும்புகிறதோ, அது வங்கித்துறையாக இருக்கட்டும் அல்லது பல்வேறு துறைகளில் உள்ள வாய்ப்புகளை பெற்றுத்தந்து, காவல்துறையாக இருக்கட்டும், சப் இன்ஸ்பெக்டராக இருக்கட்டும், அத்தனைக்குமே பயிற்சி அளிக்கின்ற ஒரு மையமாக மதுரையிலே ஏற்படுத்தி நாம் எல்லாம் கண்டிப்பாக ஒரு அரசு துறையில் இருக்க வேண்டும். அரசு துறையில் குடும்பத்தில் ஒருவர் இருந்தால்தான் வாழ்க்கையில் நாம் நிறைய சாதிக்க முடியும். 60 வயது வரை நிம்மதியான ஒரு பொருளாதார நம்மளுக்கு பங்களிப்பு கிடைக்கணும்னா நம்ம அந்த மாதிரி ஒரு இதுல இருக்கணும். இன்னைக்கு நீங்க எத்தனை பேர் IT ஃபீல்டுல இருப்பாங்க, தந்தையார் கஷ்டப்பட்டிருப்பாரு, பிள்ளைங்க சென்னை, பெங்களூரு, வெளிநாடு என்று லட்சக்கணக்கில் சம்பாதிப்பார்கள். ஆனால் எந்தவித உத்தரவாதமும் கிடையாது. நினைத்துக்கொண்டே பாருங்கள், 10 வருஷம் 15 வருஷத்துக்கு மேல ஒரு அசதி வரும். அதையெல்லாம் பணம் சம்பாதிக்கின்ற வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாமே தவிர, ஒரு வீட்டில் ஒருவர் கண்டிப்பாக அரசு துறையில் இருந்தால்தான் அதிகாரம் கையில் இருக்கும். அதிகாரம் கையில் இருந்தால்தான் நன்மை செய்ய முடியும். அதிகாரம் கையில் இருந்தால் நாம் ஊழலற்ற நேர்மையான பெருந்தலைவர் எப்படி அவர் ஆட்சி காலத்தில் பல நல்ல விஷயங்களை நேர்மையாக செய்தாரோ, அந்த நேர்மை இன்று வேண்டும் என்றால் அரசு துறையில் நம்மவர்கள் இருந்தால் நிச்சயம் நேர்மையும் இருக்கும், ஊழலும் இருக்காது. நல்ல சிந்தனையோடு போவதற்குரிய அதிகாரிகளாக நாம் இருப்போம். இந்த பகுதியே கூட இப்ப இருக்கின்ற கலெக்டர் பற்றி உங்களுக்கு நல்லா தெரியும். அவர் நமது சமுதாயம் என்றாலும்
சட்டத்திற்கு புறம்பாக எதையுமே செய்ய மாட்டார். இன்று திறக்கப்பட வேண்டிய சிலை ஏன் திறக்கப்படவில்லை? முறையான அனுமதி பெற்று நீங்கள் அப்புறம் திறந்து கொள்ளுங்கள் என்று கொடுத்த அறிவுரையை ஏற்று நாம் ஆளுமையும் உண்டு, அறிவும் உண்டு, மதிக்கக்கூடிய குணமும் உண்டு என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் நம்மிலே ஒருவர் கலெக்டர், அதை மதிக்கக்கூடியவர்கள் உறவின் முறை. அதனால் நிகழ்வை படத்தை திறந்து வைத்தோம், சிலையை முறைப்படி திறப்போம் என்று நாம் வைத்திருக்கின்றோம். அப்படி நமக்குரிய அதிகாரி இருக்கிறார். நினைத்து பாருங்கள், வேற சமுதாயத்தில் இப்படி ஒரு அதிகாரி இருந்து அவங்க சமுதாயத்துக்குரிய தலைவர் சிலையை திறக்க வேண்டும் என்றிருந்தால் என்ன சொல்லி இருப்பாரு? இன்னைக்கு மந்திரிகளே பேசுறாங்க, நம்ம ஆண்ட பரம்பரை அந்த பரம்பரை என்றெல்லாம் சாதாரணமா நடந்திருக்கும். ஆனால் நம்மிலிருந்து உதித்த அதிகாரியும் நேர்மை, நாமும் நேர்மை என்பதற்கு எடுத்துக்காட்டு தான் இந்த சிலை. அதனை போன்று நீங்கள் எல்லாம் எனக்கு தெரிந்து இந்த கொங்கு நாட்டிலே அத்தனை பேரையும் அரசியல்வாதிக்கு பின்புலமாக இருக்கக்கூடியவர்கள் நாம் தான். ஆனால் நம்மில் எத்தனை பேருக்கு எத்தனை கட்சி எம்எல்ஏ கொடுத்திருக்கிறது? நாங்கள் அறிந்தவரை மாதேஷ் என்று ஒருவர் தான் ஒன்றிய தலைவராக இருக்கிறார். மீதி அங்கங்கே சிறு கவுன்சிலர்கள் இருக்கலாம். நம் சக்தி என்ன? நம் சக்திக்கு உட்பட்டு நமக்கு அரசியல் நடத்துகிறவர்கள் நம்மவர்களுக்கு ஏதாவது அந்தந்த கட்சியில வாய்ப்பு கொடுங்க. நாடார் மகாஜன சங்கம் கொடியெடுத்து கொண்டு நாளை எங்களுக்கு ஓட்டு போடுங்கள் என்று வராது. நாடார் மகாஜன சங்கம் அரசியலே இருக்கக்கூடிய நாடார்களுக்கு அந்தந்த கட்சியிலே இருக்கின்ற மக்கள் தொகைக்கு தகுந்தாற் போல அவர்களுக்கு மரியாதை கொடுங்கள், வாய்ப்பை கொடுங்கள். நாங்கள் இன்னும் 10 ஆண்டு கழித்து வருகின்ற பொழுது இந்த கொங்கு பகுதியிலே குறைந்தது 10 எம்எல்ஏக்களாவது எந்த கட்சியிலும் வேண்டுமானால் இருக்கட்டும், வாய்ப்பை கொடுக்க வேண்டும். கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் நாம் மைக்கிலே சொன்னால் கொடுத்து விடுவார்களா? அவ்வளவு ஏமாளிகளா? நாம் நம் சக்தியை உறுதிப்படுத்த வேண்டும் என்றால் நாம் ஒரு மாநாடு இங்கே நடத்த வேண்டும். அந்த மாநாட்டிலே நாம் விவரம் இல்லாம எல்லா கட்சிக்காரங்களையும் கூப்பிட வேண்டிய அவசியம் இல்லை. நாம் சக்தியை மட்டும் காட்ட வேண்டும். 1,00,000 பேரை திரட்டி வைக்க வேண்டும். நாங்கள் அழைத்து வருகிறோம். நம்மில் சிறந்த கல்வியாளர்கள், ஓய்வு பெற்ற நீதியரசர்கள், ஓய்வு பெற்ற கலெக்டர்கள், தொழிலதிபர்கள். எத்தனை தொழிலதிபர்கள் நம்மிடையே? ஆரோக்கிய பால் நமதுதான், கோல்டு வின்னர் நமதுதான், உதயம் பருப்பு நமதுதான், இதயம் நல்லெண்ணெய், ஆச்சி மசாலா, சிவகாசியிலே அத்தனை வகையான பட்டாசு அதிபர்கள், கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர். நீங்கள் இன்னும் எடுத்துக்கொள்ளுங்கள், தொழில்துறையில அத்தனையும் நம்ம தான், தொலைக்காட்சி நம்ம தான். இத்தனையும் வைத்துக் கொண்டு லட்சக்கணக்கில் வாழுகின்ற இந்த பகுதியிலே உரிய மரியாதை கிடைக்கவில்லை என்றால் நாம் தனித்துவமாக எந்த அரசியலும் செய்யாமல் நம்ம மக்களை மட்டும் கூட்டி காண்பிப்போம். அதிலிருந்து அந்த கட்சியிலே இருக்கக்கூடிய நம்மை சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அந்தந்த கட்சியிலே போராடி நீங்கள் பதவியை பெற வேண்டும். பதவியை பெற்ற பின்பு எங்க கட்சி தலைவர் சொல்லிட்டாரு, இங்க மேடையில எங்க தலைவர் வாழ்க, எங்க தலைவர் புள்ள வாழ்க அப்படி என்று பேச வேண்டாம். அது உங்க கட்சிக்குள்ள பேசுங்க. அரசியல் பதவியை பெற்றவர்கள் சமுதாய மேடையில் வந்தால் சமுதாய தலைவர்களை பேசுங்கள், சமுதாயத்துக்கு என்ன நன்மை செய்ய முடியும் என்பதை பேசுங்கள். அது போன்று பேச வேண்டும் என்றால், அது போன்று சமுதாயத்தினருக்கு மரியாதை கிடைக்க வேண்டும் என்றால் செந்தில்குமார் அவர்களுக்கு அன்பு வேண்டுகோள். 100 சங்கங்களையும் ஒருங்கிணையுங்கள், ஒரு மண்டல மாநாடு நடத்துங்கள். அந்த மாநாட்டிலே கல்வியாளர்களையும் தொழிலதிபர்களையும் நாங்கள் அழைத்து வருகின்றோம். தமிழகம் முழுவதும் இருந்து இங்கே நமது சமுதாய பிரதிநிதிகளை அழைத்து வருகிறோம். வலிமையை நிலைநாட்டுவோம். அதன் மூலமாக இங்க இருக்கக்கூடிய நமது மக்களும் ஒருங்கிணைவார்கள், இங்க இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளும் நமது சமுதாயத்திற்கு உரிய மரியாதையை தருவார்கள் என்று கூறி, மேலும் இங்கு உள்ளவர்களுக்கு அன்பு வேண்டுகோள். நீங்கள் அந்தந்த பகுதியிலே அருமையா சொன்னார் இந்த நம்ம நடேசனாச்சு அவங்க பொருளாளர். இங்கே நீங்க உங்களால முடிஞ்சது 500 ஸ்கொயர் ஃபீட்ல ஒரு கட்டடமாக கட்டுங்கள். அதில் நாடார் மகாஜன சங்கம் என்று போடுங்கள். ஒரு கடை இருந்தால் அந்த ஒரு கடையை வாடகைக்கு விடுங்க. அதுல வருஷத்துல கிடைக்கிற காசை வச்சு நீங்க 5 பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டுங்க. நீங்க அது இல்லாம தமிழ்நாடு மெர்கன்டைல் வங்கியில் BA BSc ஆர்ட்ஸ் சயின்ஸ் படிப்பவர்களுக்கு வருடந்தோறும் 3 வருடங்களுக்கு ஃபீஸ் கிடைக்கும். அதை நம்ம செந்தில்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாரு. முறைப்படி அதையெல்லாம் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இன்னும் பல்வேறு உதவிகள் நீங்க குரூப்ல எல்லாம் சேரணும் படிக்கணும்னா கிட்டத்தட்ட 1 லட்சம் 2 லட்சம் வரைக்கும் வரும். பணத்தை நீங்கள் மறந்து விடுங்கள். அதனை கட்டுவதற்கு தொழிலதிபர்கள் மூலமாக நாங்கள் அத்தனை பேருக்கும் கட்டி விடுவோம். மதுரையிலே தங்க வேண்டும், படிக்க வேண்டும். ஒரு மாசம் 4000 ரூபாய் கூட இல்லை. ஃபீஸும் தங்குற செலவும் சாப்பாடு சேர்த்து அவ்வளவுதான் வாங்குறாங்க. அங்க இருந்து படிச்சு ஒவ்வொருவரும் ஒரு காவலராக, சப் இன்ஸ்பெக்டராக, ஒரு எழுத்தராக, ஒரு அதிகாரியாக, சப் கலெக்டராக, தாசில்தாராக
இன்னும் மேலும் 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 பதவிக்கு வந்தால் நம்மிடம் அதிகாரம் இருக்கின்ற பொழுது இந்த குடும்பத்தையும் காப்பாற்றலாம், இந்த நாட்டையும் காப்பாற்றலாம், நேர்மையை நிலைநாட்டலாம். அதையெல்லாம் வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உண்மையிலே உங்களை எல்லாம் சந்தித்தது மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. கொங்கு முழுவதும் கண்டிப்பாக ஒருங்கிணைக்கின்ற பகுதிக்கு செந்தில்குமார் எத்தனை முறை அழைத்தாலும் எங்களை போன்றவர்கள் உறுதியாக வருவோம். இங்கு ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அது நமது பொதுச் செயலாளர் அவர்கள் விதைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த விதையை நமது சமுதாய நலனுக்கு பயன்படுகின்ற வகையிலே மாற்ற வேண்டும் என்றால் மாற்றம் வேண்டும். மாற்றம் வேண்டும் என்றால் இந்த பகுதியிலே மாநாடு வேண்டும். அந்த மாநாட்டிலே நிச்சயம் அரசியல்வாதிகளை வெளியிலிருந்து தான் பார்க்க செய்ய வேண்டும். மாநாட்டு மேடையிலேற்றி அந்தந்த தலைவர்கள் அவர்கள் சார்ந்த கட்சிகளை புகழ்ச்சியாக பேசிக் கொள்வதற்கு ஏமாளியாக நாம் இருந்துவிடக் கூடாது என்று வேண்டுகோளை கூறி அனைவருக்கும் வாழ்த்தை கூறி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம்.